இங்கே வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி நாம் வாக்குத்தத்த ஆராதனை நடத்துவோம். அதனால் நாம் யாவரும் வழக்கமாக 5:30 மணிக்கு ஆராதனை நடத்துவோம். ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக 7 மணி முதல் கொண்டு 8 மணி வரைக்கும் இங்கே வாக்குத்தத்த ஆராதனை, அதில் யாவரும் நாம் பங்கேற்போம். தொடர்ந்து சபையின் காரியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் தெய்வச்சியத்தில் கடந்து போகும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுமையாய் வாசலை குறித்தும் வாசஸ்தலத்தின் நன்மை குறித்தும் பேசிக்கொண்டே வருகிறார். காரணம், அவர் நிச்சயமாகவே நமக்கென்று வாசலை திறக்கப் போகிறார். அதனால்தான் தேவன் அதை குறித்தே இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகவும் 2 Chronicles 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பக்கம் 550 பழைய ஏற்பாடு. ஆறாம் அதிகாரம் 39ஆம் வசனம். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்து அருளும். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கும் பொழுது அதை நாம் உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், அதை நம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வாக்கு தத்தம் என்பது நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தேவன் நமக்கு தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் கடந்த 3 வாரங்கள் பேசினார். அவருடைய சலம் எப்படியாக எண்ணி வர வேண்டும்? இன்பமாக எண்ணி வர வேண்டும். அவர் சலத்தில் துதியோடு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். இந்த அனுபவங்கள் நம் வாழ்க்கையிலே 1 மாதம் மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் இன்பமாக எண்ணி துதித்தலோடு கூட கடந்து வரும்போது திறந்த வாசல் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். அதை பூட்ட முடியாது. அதுபோல் இங்கே நாம் பார்க்கிறோம், உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே என்று சொல்லி பார்க்கிறோம். நானே வாசல் என்று சொல்லி இயேசுவை குறித்து நாம் தியானித்தோம். இங்கே நாம் பார்க்கிறோம், வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது சொல்லி பார்க்கிறது. நம்முடைய வாசம், நம்முடைய உறவு என்பது பரலோகத்தில் இருக்கிற உறவு. நாம் யோசிக்கிற வண்ணமாய் ஒரு சாதாரண உறவல்ல. உலகரீதியான உறவுகளை தான் அதிகமாக விரும்புகிறோம், அதை தான் நாம் அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால் இங்கே சாலமோன் என்கிற ராஜா சொல்கிறான், அவருடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்று சொல்லி. அவருடைய வாசஸ்தலமானது அவரை ஆராதிக்கிற ஆராதனை முறைமைகள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசையின் காலத்தில் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒவ்வொரு முறையும் வனாந்தர வழியில் வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக தான் அவருடைய சலத்தை அவர்கள் அனுபவித்தார்கள், அவருடைய பிரசனத்தை அனுபவித்தார்கள். எனவே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அது யார் என்று உணர்வார்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தெய்வ பிரசன்னம் இருப்பதை உணர்ந்து கொண்டே வந்தார்கள். ஆலயத்தை கட்டும்படி யோசித்தார்கள், யாராலும் கட்ட முடியவில்லை. பிற்பாடு தாவீதின் காலத்திலே தாவீது ஆலயத்தை கட்டும்படியா யோசிக்கின்றார். அதற்காக பிரயாசப்பட்டு காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய நத்தான் மூலமாய் அவர் பார்க்கிறார், சொல்லுகிறார், ஆலயத்தை நீ கட்டக்கூடாது என்று சொல்லி தேவன் அங்கே தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கின்றார். உன் மகனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன போது அதற்கு இசைந்து அதற்கு தாவீது கீழ்ப்படிதல் செய்கிறார். ஆலயத்துக்குரிய அனைத்து பொருட்களையும் அவன் சேகரிக்கின்றான். பொன்னும் வெள்ளியும் சகல விதமான மரங்கள் எல்லாவற்றையும் அவன் சேகரித்து தன் மகனுக்கு எல்லாவற்றையும் ஆலயத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆவலுள்ள ஒரு மனுஷனாக, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீது இருப்பதை பார்க்கிறோம். பிற்பாடு ஆலயம் கட்டப்படுகிறது.
ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு ஒரு வெளிப்பாடை சாலமன் பெறுகிறான். ஆலயத்துக்குரியவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடை தெளிவாக திட்டமாக அந்த ஆலயத்தில் கடந்து வந்து ஆராதிக்கும்படியாக அங்கே நாம் பார்க்கும்போது அவன் ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகளாக அதை கட்டி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு சாலமோனுடைய ஞானத்தின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறான். இவர் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கொஞ்சம் 39. Then hear from heaven your dwelling place, their prayer and their supplication. இங்கே பார்க்கிறோம் அவருடைய அந்த வாசல் இங்க இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லை. அவர் பரலோகத்தின் தேவன். அவர் அந்த உறவை அதிகரித்துக் கொள்ளும்படியாக விரும்ப வேண்டும். இந்த உலகம் பூமிக்குரிய காரியங்களை பார்க்கும் போது உலகம் இன்றைக்கு ஜனம் பயந்து கொண்டு போகின்ற சூழ்நிலைக்குள்ளாக உலகம் இருக்கிறது. சகல தேசங்களும் பயந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் ஜனங்களை, எப்படி நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு ஜனங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார். அந்த நிலைமைக்கு உலகம் தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனை ஆராதிக்கின்றோம். அதனால் பூமியில் வாழ்கிற நம்மை பாதுகாக்க முடியாத தேவன் அவர். அவர் பூமிக்குரிய ஒரு தேவன் அல்ல. எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 115 சங்கீதம் 2-3 வாசகம். சங்கீதம் 115 2-3. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் அவருடைய தேவன் இப்போது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சொன்னாதான் சொல்றீங்க. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறவர். நம்மை பார்த்து மற்ற ஜனங்கள் உங்களுடைய தேவன் எங்கே என்று சொல்லும்போது நான் தைரியமா சொல்லலாம், தேவன் எங்க இருக்கிறா? பரலோகத்தில் இருக்கிற. நம்முடைய கனெக்ஷன் எங்க? இந்த இடத்துல கிடையாது, ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அங்கிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். உங்கள் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு தூதர் நினைப்பது செய்கிறார். பாதுகாப்பை கொடுக்கிறபடியினாலே புறஜாதிகள் சொல்வானே உங்கள் தேவன் எங்கே என்று. நம் தேவன் எங்கே இருக்கிறார்? அதைதான் சாலமோன் சொல்கிறான். வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்று சொல்கிறார். அதனால் இன்றைக்கு தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நம் தேவன் இந்த பூமிக்குரிய தேவன் அல்ல. சங்கீதங்கள் படித்து பார்த்தால் அங்கே விக்கிரகத்தை சொல்லப்படுகிற மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது. பரலோகத்தை யாராலும் செய்ய முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை யாராலும் உருவாக்க முடியாது. இந்த உலகத்தில் அதிசயமான காரியங்களை மனுஷன் செய்யலாம், ஆனால் பரலோகத்தை யாராலும் உருவாக்க முடியாது. பரலோகத்தின் தேவனை யாராலும் ஆராதிக்க முடியாது. ஆனால் நாம் தேவனை அறியும்படியாக கிருபை கொடுத்தார். அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அதனால் நம்முடைய உறவு எங்கே அதிகமாக இருக்க வேண்டும்? பரலோகத்தோடு கூட உறவாட வேண்டும். அங்குதான் தேவன் இருக்கிறார். வான வீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார் என்று பாடின வண்ணமாக நாம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்படி நம்ம மைண்ட் இருக்கணுங்க. ஒரு மேன்மையான எண்ணங்கள் நமக்குள் வர வேண்டும். வானங்களுக்கு மேலானவர். அதனால் நாம் தேவனை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் எங்கே இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் எங்கே செய்கிறார்? பூமியில் செய்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனையும் யார் சித்தமாய் இருக்கிறது? தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தின் வாசல் நமக்கு திறக்கப்பட்ட வாசல். திறந்த வாசலை உனக்குமாக வைத்திருக்கிறேன். அந்த வாசலாக இயேசுவை பார்த்தோம், இயேசுடைய அந்த பிரசனத்தை பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, பரலோக வாசல் நமக்காக திறக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறது. காரணம், தேவன் இருக்கிற வீற்றிருக்கிறார், பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். இந்த ஒரு மேன்மையான எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். இந்த ஒரு மைண்ட் நமக்குள் வரணும். நம்ம இம்மைக்குரிய காரியங்களை கொடுத்தே இந்த உலக ரீதியாகவே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த பரலோகத்தின் தேவனை குறித்து ஒரு தொடர்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமி வாழும்போது எங்க பார்த்தாருன்னா பரலோகத்தின் தேவனை பார்த்தார். ஒவ்வொரு முறையும் அவர் நன்மைகளை செய்ய கடந்து வரும் போதெல்லாம் இங்கே பார்க்கிறார், பரலோகத்தின் தேவனை பார்க்கிற அனுபவம் உள்ளவராக இருக்கிற அப்படின்னால்தான் சாலமோன் சொல்லுகிறான், உடைய வாசஸ்தலமாகிய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்று சொல்லி அங்கே சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புறஜாதிகள் சொல்வானே நம்முடைய தேவனோ
பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தின் திறந்த வாசல் உனக்கு முன்பாக இருக்கிறது. அவரை நெருங்கி செல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவரோடு கூட பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவரோடு பழகுவதற்கான ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த உறவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில எந்த பாதுகாப்பும் நமக்கு கொடுக்க முடியாது. எந்த தேசத்தினாலும் ஜனங்களை பாதுகாக்க முடியவில்லை. கைவிரித்து விடுகிறார்கள். நமக்கே கடனை கொடுக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் செய்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த உலக ரீதியான தலைவனோ தேசமோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆனால் நம் தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும். தமிழ் வானம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது தேவன் பரலோகம் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கின்றபடினாலே நம்முடைய அந்த ஐக்கியம் மேலான ஒரு எண்ணத்துக்கு போகும். இப்படி உலகத்தையே பார்த்துட்டு போவதற்காக நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. மேலான எண்ணத்துக்கு போக வேண்டும். மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க் 3:31. ஜீசஸ். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே மார்க் 3:31. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இரண்டாம் அதிகாரம் மார்க் 2ஆம் அதிகாரம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை மறுபடியும் வாசிங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கே பார்க்கிறோம், அந்த பரலோகத்தில் இருக்கிற சித்தத்தை செய்யபடியான ஒரு ஜெபத்தை இயேசு சீஷர்களுக்கும் இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் தேவனை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் தேவனை இருக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறார் சொல்லி நாம் தியானித்தோம் அல்லவா? அந்த தியானித்த அந்த தேவனை குறித்து இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தத்தை நாம் செய்யபடியாக என்று சொல்லி ஜபமாக யோசிக்கிறோம். அதுக்கு ஜபம், அது ஒரு ஜபமாக யோசிக்கிறோம், ஜபம் அல்ல. ஜபத்தோடு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தினுடைய சித்தத்தை யார் செய்யணுங்க? யார் செய்யணும்? ஜெபிக்கிற நான் தான் செய்ய வேண்டும். அந்த பரலோகத்துடைய எண்ணம் என்ன? அதை நான் தான் செய்ய வேண்டும். அன்றைக்கு இயேசு செய்தார், இன்றைக்கு யார் செய்ய வேண்டும்? அவர் சித்தத்தை செய்யணும். அங்க என்ன யோசிக்கிறாரோ அதை பூமியில் செய்வதற்குரிய நபர் யார் தான்? நாம் தான் அந்த யோசனைகளை செய்ய வேண்டும். பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்குள்ளாக வந்து செய்து விட்டார், சித்தத்தை செய்து விட்டார். இன்றைக்கு நான் யார் செய்ய வேண்டும்? நாம் ஜெபமாக ஜெபித்துக் கொண்டு போகிறோம், தவிர அந்த சித்தத்தை நாம் செய்வது இல்லை. அதுக்கு பாரம்பரிய ஜெபமாக போய்விட்டது, பாரம்பரிய ஜெபமாக போய்விட்டது. அதை மறுபடியும் வாசியுங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுவது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? எனக்குள் வருவதாக. ராஜ்யம் எனக்குள் வரணும்.
தேவ பிரசனம் எனக்குள் வந்த ராஜ்யத்திலிருந்து யார் வந்ததுன்னா இயேசு உலகத்துக்கு வந்தார் அல்லவா, அந்த ராஜ்யம் யாருக்குள் வர வேண்டும்? எனக்குள்ள வரும். அதுதான் ஜெபம். ராஜ்யம் வருவதாக உன் சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக. யார் செய்வார்கள்? யார் தேவ சித்தம் செய்வார்கள்? இன்றைக்கு உலகத்தில் இப்பேற்பட்ட குழப்பமான ஒரு காலத்தில் இருக்கிற நாம் அந்த சித்தத்தை யார் செய்ய முடியும்? இயேசு பூமியில் வாழ்ந்த போது, அப்போஸ்தலர்கள் பூமியில் வாழ்ந்த போது பிதாவின் சித்தத்தை செய்தார்கள். இன்றைக்கு அவர் சித்தத்தை யார் செய்ய வேண்டும்? செய்வதாக என்று சொல்லுவது யார் செய்ய வேண்டும்? செய்வதாக ஜெபமா? ஜெபித்தோம். செய்வதற்கு யார் தான் வர வேண்டும்? அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். காரணம் என்ன? தேவ வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் என்று புறஜாதிகள் சொல்வானே, நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சித்தத்தை யார் செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. திறப்பின் வாசல் இருக்கும்படியான நேரம் வந்து விட்டது. தேவனுக்காக வயலாக பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. சித்தத்தை செய்தே ஆக வேண்டும். சித்தம் செய்ய வேண்டும். சித்தம் செய்து ஆக வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் சித்தத்தை ஒவ்வொரு தேவ ஜனங்களும் செய்ய வேண்டும். ஒரு பாடலை நாம் பாடுபடியாக அவர் சித்தம் செய்வதற்கு நாம் எப்ப கொடுக்க வேண்டும்? தேவ சித்தம் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையே செய்து கொண்டு போகிறோமே. செய்து எதை கண்டோம்? செய்ததன் மூலமாக எதை கண்டோம்? நம் வாழ்க்கையில் உழைத்தோம். உழைப்பின் மூலமாய் பலனை கண்டாலும் கூட பலவீனத்தை பார்க்கிறோம் அல்லவா, சலிப்பை பார்க்கிறோம் அல்லவா. ஆனால் அங்கே ஜெபத்தின் மூலமாய் சொல்லுகிறார், பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை யார் செய்ய வேண்டும்? நாம் ராஜ்யம் வருவதாக உன் சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்வதாக சித்தம் செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். பாவி என்று தள்ளிடாமல் தாயை போல சேர்த்து கொண்டீ. நீசன் என்று வெறுத்திடாமல் நேசனாக மாற்றிவிட்டீ. பாவி என்று தள்ளிடாமல் தாயை
நிச்சயம் அவர் சித்தம் செய்யபடியாக நம்மை தேவன் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்திலேக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. யாரால் செய்யப்படுவதாக? இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரால் பிதாவின் சித்தம் செய்யப்பட்டது. சீஷர்கள் வாழ்ந்த காலத்தில் அவரால் அவர் சித்தம் செய்யப்பட்டு அநேக தேவ ஊழியர் மூலமாக அவர் சித்தம் செய்யப்பட்டு நாம் தேவனை அறிந்தோம். அதுபோல் நம் மூலமாக தேவ சித்தம் செய்யப்பட்டு அநேகர் தேவனை அறிய வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய நடத்துதல். அப்படி நாம் செய்யும் பொழுது திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருப்பார், அதை ஒருவராலும் பூட்ட முடியாது. திறந்த வாசல், அவரோடு எப்போது பேசுவதற்குரிய வாசல் திறக்கப்பட்டு விட்டது. அந்த வாசல் இயேசு. அந்த வாசலாகிய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அவரோடைய சித்தத்தை செய்வதற்காக ஜெபமாக வல்லவா யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சித்தம் யார் செய்ய வேண்டும்? நாம் செய்தே ஆக வேண்டும். சித்தம் செய்யும்படியாக மறுபடியும் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம் ஒரு சித்தத்தை செய்யும் போது நமக்கு வேண்டியதை தேவன் செய்கிறார். சிக்கிக்கொண்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும் கர்த்தரை தொழுக்கும் அவர் சித்தம் செய்யலங்க. அவர் சித்தம் என்ன? ஜெபிப்பது அவர் சித்தம். ஜெபிப்பது அவர் சித்தம். அவர் சித்தத்தினுடைய மையத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கான வழி என்ன? ஜெபம். எப்பேற்பட்ட ஜெபம் என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு. ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒரு தனித்த ஜெபம் நமக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அனுபவம் இருக்க வேண்டும். ஜெபம். அப்போதுதான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். நம் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை பெற வேண்டும், சுகத்தை பெற வேண்டும், நன்மையை பெற வேண்டும், வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் அவசியம். அங்கே என்ன ஜெபம் என்று பார்க்கிறோம்? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி தனித்த ஒரு ஜெபம். யாக்கோபு தனித்து தேவனோடு கூட போராடினான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்த ஜெபத்திலே நாம் கடந்து போகும்படியான ஒரு காலம் வந்துவிட்டது. குழுவாய் ஜெபிப்பது நல்லது, ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் என்ன செய்யும்படியாக அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி விட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி தனித்து தேவனோடு கூட உறவாடும் போது அவர் சித்தத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அப்படியாக தான் கடந்து போதை பார்க்கிறோம். அதே 7 வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அதுக்கு 3 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவரின் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் என்ன செய்கிறார்? தனித்து ஜெபிக்கும்படியாய் கடந்து போகிறார். சீஷரோடு கூட அவர் இருந்த போதிலும் கூட அங்கே நாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? 36 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. பாருங்க, அவர் தனித்து ஜெபிக்கும்படியாய் போகிற காரணம் என்ன? தேவ சித்தத்தை செய்வதற்காக. ஒரு கொடூரமான ஒரு பாதையில் செல்ல போகிறார், மரண பாதையில் செல்ல போகிறார், அவமான பாதையில் செல்ல போகிறார், சிலுவையின் பாதையில் செல்ல போகிறார், வேதனையின் பாதையில் செல்ல போகிறார். அப்படி செல்வதற்கு முன்பாக செய்த அவர் ஜெபிக்கும்படியாக கடந்து போகிறார். எல்லோரும் என்ன செய்து விட்டார்?
அப்புறப்படுத்தி விட்டு ஜெபிக்கும்படியாக போகிறான். அப்படி கடந்து போய் அவர் என்ன செய்கிறார்? அப்போது இயேசு பேதுரு வாசிக்கமா பேதுருவையும் 39 வாசியம். சற்று அப்புறமாய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. பார்த்தீங்களா? நீங்கும்படியே ஜெபிக்கின்றார். ஆனாலும் கூட அங்க என்ன செய்கிறார்? பிதா அனுமதிக்கிறார். இதுதான் சித்தம், நீ சிலுவையில் அறைவதுதான் சித்தம் என்பதை அங்கே அடுத்த திருத்தமாக இயேசு பார்த்து விடுகிறார். காரணம் என்ன? அந்த மரத்தின் ஊடாக கடந்து போகும்போது யாருக்காக மறிக்க போகிறார்? அவர் தன் தவறுக்காய் அல்ல, தன்னுடைய குற்றத்துக்காய் அல்ல. யாருக்காய் அவர் மறிக்க போகிறார்? பாவியாகிய எனக்காய் மறிக்க போகிறார். என் பாவத்தை சுமப்பது அவரால் முடியாது. காரணம் என்ன? அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தத்தில் பிறப்பில் பரிசுத்தர் அவர். அதனால் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கும்படியாய் போகிறார். ஜெபிக்கின்ற போது என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை அவரால் சுமக்க முடியாத ஒரு வேதனை, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ட அடியை சுமந்து கொள்வார், அவமானத்தை சுமந்து கொள்வார், காரி உபதலை சுமந்து கொள்வார். ஆனால் பாவத்தை அவரால் சுமக்க முடியாது. அதை முன்பாகவே யோவான் சொல்கிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஜெபிக்கும்படியாய் போகிறார். எல்லோரையும் அப்புறப்படுத்தி விட்டார். சீஷர்களை எப்படி அப்புறப்படுத்தி விட்டார்? நமக்கு எப்படியாக சொல்கிறார்? அரைக்கலவை பூட்டி என்ன செய்யும்படியாக, அந்தரங்கத்தில் ஜெபிக்கும்படியாக. அது போல என்ன செய்கிறார்? பிதாவின் சித்தத்தை அறிய குமாரன் தேவன் என்ன செய்கிறார்? ஜெபிக்கும்படியாய் போகிறார். ஜெபிக்க போகும்போது அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான இடத்துக்குள் போகிறார் தேவன். இன்றைக்கு வேதனை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், எல்லாம் அனுகூலமா இருக்கும். நமக்கு வேதனை, எனக்கு வேதனை என்பதும் தெய்வ சித்தம். புரிஞ்சுக்கிங்க. துக்கம் என்பதும் தேவ சித்தம். உபத்திரம் உண்டு என்று சொன்னா பச்சை மரத்துக்கே அத்தனை பாடுகள் பட்டவர். பாவம் இல்லாதவருக்கே பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடியான ஒரு வேதனை அங்கே பார்க்கிறோம். பாவத்தை சுமக்க வேண்டிய ஒரு சோதனை வந்து விட்டது. பாவத்தை பார்க்காதவர், பாவம் இல்லாதவர் என் பாவத்தை சுமக்க போகிறார். எவ்வளவு பெரிய கொடிய வேதனை அது! இன்றைக்கு என் வேதனை என்று யோசித்து விலகி விடுகிறோம். வேதனை மத்தியிலும் அவர் சித்தம் செய்ய வேண்டும். சோதனை மத்தியிலும் அவர் சித்தம் செய்ய வேண்டும். இருந்தாலும் அவர் சித்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டாலும் சித்தத்தை செய்து ஆக வேண்டும். பரலோகத்தின் சித்தம் யார் செய்ய வேண்டும்? பிதாவின் எண்ணத்தை யார் செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை யார் செய்ய வேண்டும்? நாம் தான் செய்ய வேண்டும். திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறார். வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை செய்வதற்காகவே நம்மை அழைத்தார். 3.5 வருஷம்தான் அவர் ஊழியத்தில் கடந்து வந்தார். முழுமையாக பிதாவின் சித்தத்தை அவர் செய்து உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். எத்தனை வருஷம்தான்? 33 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்தார். அவர் 30 வருஷம் தன் குடும்பத்துடைய தேவைகளுக்காக குடும்பத்தோடு கூட இருந்தார். பிரிக்கப்பட்டு ஊழியத்துக்கென்று ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு செய்கிறோம். 3.5 வருஷம் தான். நாம் எத்தனை வருஷம் தேவனுக்காக வாழ்கிறோம்? எத்தனை ஆண்டுகளானது ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆராதனை செய்கிறோம் அல்லவா? அவர் சித்தத்தை செய்து கொண்டு வருகிறோமா? செய்ய முடியல. எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. லாக்டவுன். செய்ய முடியாத சூழ்நிலைக்குள்ளாய் போய் இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய வாசஸ்தலத்தின் தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறாரே. உதவி வரும் கண்மலை எங்கே இருக்கிறபடினாலே இந்த பூமியில் உனக்கு பாதுகாப்பு உண்டு. திறந்த வாசல். உறங்காதவர் தூங்காதவராக இருக்கிறபடினாலே திறந்திருக்கிறது. என்னை பாதுகாக்கும்படியாய் தூதர்களை வைத்திருக்கிறார். நெருக்கம் வந்தால் உடனே நெருங்கி வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். உடனே பதில் வரும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அந்த பரலோகத்தின் தேவனுக்காக அந்த 3 நபர்களை பார்க்கும்போது 7 மடங்கு அந்த அக்னிக்குள்ளாய் செல்கிறார்கள். பதில் வந்ததா இல்லையா? பதில் வந்ததே. ராஜா பதறின அளவுக்கு பதில் வந்தது அல்லவா? அது போல இன்றைக்கு என்ன பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் கூட உங்களுக்கு பதில் வரும். வரும். காரணம் என்ன? நாம் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கென்று ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாராலும் பூட்ட முடியாது. ஒருவரால் பூட்ட முடியாது. இந்த உலகத்தில்
நபரால் பூட்ட முடியாது. தேவனே நமக்கு திறந்தபடியினாலே அந்த வாசலுக்குள் பிரவேசித்து அவரை துதிக்கின்ற அனுபவத்தில் அவர் சமூகத்தை இன்பமாய் எண்ணுவது மாத்திரமல்ல, இந்த பூமியில் அவர் சித்தத்தை நாம் செய்ய ஆக வேண்டும். ஆலயத்துக்கு வருவது தேவனுடைய சித்தம். சித்தம் இது உன் விருப்பம் அல்லது பிதாவின் சித்தம். தவிக்கிறார் தேவன், சுமக்க முடியாதே, உமக்கு சித்தம் இல்லாவிட்டால் என அவரை பார்க்கிறோம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அங்கலாய்க்கின்ற ஒரு தேவன். நீக்கிடுங்க ஐயா, காரியம் இருந்தால் பரவாயில்லை, கன்னத்தில் அறைந்தால் பரவாயில்லை, இந்த யுவராஜுடைய பாவத்தை சுமக்க முடியாது என்னால் கொடுமையான பாவம் அல்லவா அவனுக்குள், ரத்தாமரத்தை போல பாவம் அல்லவா அவனுக்குள், நான் வெண்பணி அல்லவா. ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பாவி என்று என்னை தள்ளிடாமல் தாயை போல சேர்த்துக்கொண்டு நீசர் என்று என்னை வெறுத்திடாமல் நேசனாக மாற்றிவிட்டீரே. தள்ளிவிட்டாரா? நம்மை தள்ளவில்லையே. இதுதான் பிதாவின் சித்தம். ஒருவரும் கண்டிராத தெய்வத்தினுடைய சித்தம் என்ன? பாவியாகி என்னை சாயலாய் மாற்றுகிற சித்தம், இயேசுவாய் மாற்றுகிற சித்தம் தான் பிதாவின் சித்தம். யாரை? ஒவ்வொருவரும் யார் தான்? அங்கே இயேசுதான். எல்லோரும் ஒரே விதமாகத்தான் இருப்போம். இயேசுதான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம், பரலோகத்தின் வெளிச்சம். அங்கு யாவரும் எப்படிதான் இருப்போம்? சரிசமமாக இருப்போம், அவர் சாயலாய் இருப்போம். அதுதான் யார் சித்தம்? பிதாவின் சித்தமாய் இருந்தபடினாலே குமாரனை கொடுக்க அனுமதித்தார். சித்தம் அதனே. அன்றைக்கு ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்கை பிதா அனுமதிக்கவில்லை, தன்னுடைய குமாரனை செய்து விட்டார். சிலுவையில் அறைய முடியாது அனுமதித்து விட்டார். God's plan, தேவ சித்தம். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நமக்காய் வாழ்கிறோம், தவறல்ல. நமக்காய் வாழ்கிறோம், தவறல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே, அவருக்காய் எப்படி வாழ்கிறோம்? சித்தம் செய்யப்படுவதாக ஜெபமா? வசனங்களை தியானித்து பார்க்கும்போது அதை யோசித்து பார்த்தேன். நம் ஒரு பாரம்பரிய ஜெபமாக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். சித்தம் யார் செய்வது? அந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் படித்து பார்த்தால் நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5 முதல் 7 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன், தேவ மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ சித்தம். அப்படித்தான் தேவ மனுஷன் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும். நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ, அப்படி இப்படித்தான் வாழ வேண்டும். அதுதான் தேவ சித்தம். அதை யார் செய்கிறது? இயேசு செய்கிறார். செய்ய முடியாத ஒரு காரியம், பாவத்தை சுமக்க முடியாது அவரால. யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற தெய்வத்துக்கும் எனக்கு வேண்ட உறவு என் பாவத்துக்காக அவர் சிலுவை சுமந்தாரே. உறவா யோசிச்சு பாருங்க. உறவுகளுக்காக நம்ம என்ன பண்ண, அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். உயிரை கொடுக்கிறோம் உறவுக்காக, உடமையை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், காலத்தை கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் பாயத்துக்கு புறம்பாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்காக அவருடைய சித்தத்தை செய்தார். பிதாவும் அதற்கு இணங்கினார். இதுதான் தேவன். இன்றைக்கு அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தெய்வத்துக்கும் இன்றைக்கும் இருக்கிற எனக்கும் என்ன அன்பு இருக்கிறது? நான் யாருக்காக வாழ்கிறேன்? எதற்காக என்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது? குடும்பம் நல்லது, உறவுகள் நல்லது, அலுவல் நல்லது, உயர்வு நல்லது. ஆனால் இயேசு பிதாவின் சித்தம் செய்தார். அவரை பின்பற்றின சீஷர்களுடைய சித்தம் செய்தார்கள். 70 பேராக அந்த மேல் வீட்டிலே ஏறினார்கள், அப்போஸ்தலராய் மாறினார்கள். ஆயிரமாக ஜனங்கள் அறிய ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் எல்லாம் உண்டானது. அப்படியெல்லாம் கடந்து வந்த ஜனங்களில் நாமும் ஒரு ஜனமாக இருக்கிறோம். அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டிய மக்கள். சித்தம் செய்வதற்குரிய வழிமுறை என்ன? ஜெபம். அவரே வந்து விட்டார். குழுவாய் தனித்து வந்து செய்கிறார். அங்கே ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின் படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார்.
ஜெபத்துக்கு வந்த பதில் என்ன? என் சித்தம் நீ சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும். முடிச்சு போச்சு. பிதாவை என்னை கைவிட்டார். எதற்காக? என்னை கைவிடக் கூடாதுன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் யாரை கைவிட்டார்? இயேசுவை கைவிட்டார். கேட்கிறார்களா? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன கைவிடலையே. உங்களை கைவிட்டாரா? கைவிடலையே. பிதாவின் சித்தமும் இயேசுவின் சித்தம் என்ன? கைவிடப்பட்டார். எல்லோரையும் கை தூக்கி எடுத்தார். ஐயரே நாங்கள் மடித்து போயிருந்த கவலை இல்லையோ, எடுத்தார். பேதுரு அந்த கடலிலே ஆழத்தில் விழும்போது கை தூக்கி எடுத்தார். பிதாவோ இயேசுவை கைவிட்டார். இதற்காக என்னை கைவிடாமல் இருக்க, உங்களை கைவிடாமல் இருக்கிற பிதாவாகிய தேவன் யாரை கைவிட்டார்? இயேசுவை கைவிட்டபடினாலே உங்களை இனிமேல் கைவிடவே மாட்டார். சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் மிக அவசியம். மாற்றங்களை தரும். உங்கள் அலுவல்கள், வேலைகள், அவைகள் மத்தியிலே அவருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியாதுங்க. ஏதோ வரோம், போறோம், பாடுறோம், துதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமா கொடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேத வாசிக்கிறோம். இது பாரம்பரியம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சித்தம் செய்வதாக பாரம்பரியம். அது ஜெபம் அல்ல. சித்தத்தை செய்ய வேண்டும். சித்தத்தை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ராஜ்யத்தை தேடணும், பரலோகத்தை தேடணும். ராஜ்யம் என்று சொன்னால் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார் அல்லவா? ராஜ்யம் என்று சொன்னால் பரலோகத்தை காண்பு, ராஜ்யத்தை தேடணும். அப்பதான் சித்தம் செய்ய முடியும். ஒன்று ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தனிமையில் ஜெபம். அந்த இடத்தில் அவரோடு கூட அதிகமா ஒரு என்னதுங்க, எல்லா உறவு என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அப்படி ஒதுக்கி வச்சு நான் பண்ணோம். நமக்கு 24 மணி நேரம் போதுங்க. உறவு 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 பண்ணுங்க, உயிரியே கொடுக்குறோம் உறவுக்காக. அவர் என்ன பண்ணுங்க, நேரமே நமக்கு என்ன, அவருக்கு கொடுத்து நேரம் கிடையாது. அவருக்கு நம்ம என்ன கிடையாது, அவர்கிட்ட நமக்கு அவருக்கு நாம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. உறவுகள், மற்ற உத்தியோகங்கள், மற்ற வேலைகள் எல்லாத்துக்கும் நேரம் ஓடுது. 12 மணி நேரம் வேலை செய்யணும். என்ன பண்றாங்க? 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு சிலர் காலை போனா நைட் போனா 12 hours ஒர்க்கில் இருக்காங்க. அவரோடு கூட பேசுகிற அனுபவம் இல்லை. பேசினாதான் அவருடைய பிளான் என்ன, அவருடைய சித்தம் என்ன தெரிந்து கொள்ள முடியும். இல்லை, கடைசியா இயேசு கிறிஸ்து கேட்கிற பிளான் என்னன்னா, என் பிளான் தான், இதுக்கு தான் நான் நினைச்சேன், முடிச்சுக்கோ. என்ன 33 வயசுலயே ஒரு மரணம். யோசிச்சு பாருங்க. 90 வயதான கூட மரணத்துக்கு பயப்படுவாங்க. இப்போங்க 33 வயதிலே ஒரு மரணமா? என்ன சித்தம் பார்த்தீர்களா? எந்த பாவம் செய்யாதவனுக்கு மரணம். சிலுவை என்பது சபிக்கப்பட்டவனுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். சபிக்கப்பட்டவனுக்கு தான் சிலுவை. சபிக்கப்பட்டவரா? சபிக்கப்பட்ட எண்ணக்காக சாபமானவர். அவரா சபிக்கப்பட்டவர். சிலுவையின் அர்த்தம் என்ன? சபிக்கப்பட்டவனுக்கு தான் சிலுவையின் மரணம். கொடூரமான கொலையாளிக்கு தான் சிலுவையில் மரணம். யாரைதான் கொலை செய்ய வேண்டும்? சிலுவையிலே அறைய வேண்டும். பரபாசை தான் அறைய வேண்டும். யாரைதான் அங்கே அடுத்த சிலுவை அறைவதற்கான நபர் யார் தான்? பரபாசாரி. அடுத்த சிலுவை அறைவதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். ஆட்டுக்குட்டி இவர், கபடற்றவர் இவர், கலங்கமில்லாதவர் இவர், நன்மை செய்கிறவராகவே இருந்தார். திடீரென சொல்லி பரபாசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல யார் வந்தது? நல்ல தெய்வம் வந்து விட்டார். சித்தம் பார்த்தீர்களா? சித்தம் பார்த்தீர்களா? கேட்கிறார். சித்தமானால் சித்தம் இல்லாவிட்டால் வேண்டாம். சித்தம். பரபாஸ் யோசித்திருப்பான், நாளைக்கு என்னவனுக்கு சிலுவை மரணம் என்று சிந்தித்திருப்பான். நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. வாய்ப்பு எப்படி வந்தது? யாரும் யோசித்து பார்த்திருக்க முடியாது இயேசுவை. அந்த ஊர் என்ன சொல்லியிருக்கும்? நன்மை செய்கிறவராகவே
சுட்டித்திருந்தாரே. குஷ்டரோகி என்ன சொல்லியிருப்பான்? என்னை தொட்டு சுகமாக்கினாரே. முடவன் என்ன சொல்லியிருப்பான்? என்னை எழுப்பி நடக்க வைத்தாரே. 31 வருஷம் என்ன சொல்லியிருப்பான்? 38 வருஷம் அனாதையா இருந்தேனே, நாதை இல்லாமல் இருந்தேனே, யாரும் தேடி வரவில்லையே, என்னை தேடி யார் வந்தார்? இயேசு வந்தாரே. அவருக்கான சிலுவை, அவருக்கான மரணம் பிதாவின் சித்தம், குமாரனுடைய அழைப்பு. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் போகின்ற அந்த பாதையில் எதை நாம் தேட வேண்டும்? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடணும். அப்பதான் விளங்கும் நமக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை மேலோட்டமா போயிட்டு இருக்கிறோம். இனி வரும் காலங்கள் மிகுந்த பாதுகாப்புக்குள் வர வேண்டிய ஒரு வளையத்துக்கு வரணும். நம்ம அந்த வளையத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் வழிமுறைப்படுத்தான் வர முடியும். ஓடி வந்து ஒழிஞ்சிக்க முடியும். என்ன பண்ண முடியாது? ஓடி வருகிறார்கள். லோத்தும் அவருடைய மனைவி வருகிறார்கள். அந்த பட்டணத்தை விட்டு ஓடி வருகிறார்கள். தூதன் அழிக்கும்படியாக, அக்கினியினால் அழிக்கும்படியாக பட்டணம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டு விட்டது. ஓடி வருகிறார்கள். ஓடி வருவதல்ல, தேவ சித்தம் அறிந்து வர வேண்டும். ஓடி வந்து மனைவி செய்து விட்டால் லோத்தின் மனைவி திரும்பி பார்க்க என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்றோம்? ஓடியும் திரும்பியும் பார்க்க என்ன பண்றாங்க? ஓடியும் வருகிறோம். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுங்க? உலகத்தையும் பார்க்க. இவ்வளவு போன எனக்கு உலகமும் திரும்பி பார்த்ததுனாலே லோத்தின் மனைவி ஆளா மாறினால் ஒப்புத்துனாய் பேச ஒரு சிலையா மாறினார். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி சிலை போல இருக்கிறதா? பேச்சு மூச்சு இல்லை நமக்கு. உலக ரீதியான பேச்சுகள் எத்தனை இருக்கிறது? எவ்வளவு பாவனை, அதுக்கு எவ்வளவு ஒரு கருத்துகள். கிறிஸ்துவத்தை பத்தி பேச்சை இல்லை நமக்குள்ளாக. இன்னும் கோவிலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 2020 தான் பேசுறோம். 21 பண்ணாங்க, ஸ்டில் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேடணும். எல்லாம் பணம் மாத்திரம் அல்ல, சுகம் கூடவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சுகம் கூட இருக்கும். நீங்க மற்றவங்க சுகத்தை கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. பதிலா நீங்க ஜெபித்தா உங்களுக்கு சுகம். உங்களால் அனைவருக்கு சுகம். சுகம் அனைவருக்கு சுகம். ஒரு 3 நாட்கள் ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இது மாதிரி எனக்கு ஸ்கேனிங் போகிறேன், கன்சீவ் 3 மாதம் இருக்கு, நான் போயிட்டு பார்த்தா அந்த பேபி வந்து கீழே தலை கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கேனிங்கில் கூட தெரியல. மறுபடியும் பண்ணாங்க, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பார்த்தா எனக்கு கைது ஆயிடுச்சு. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் சுகம், உங்களால் பிறருக்கு சுகம். எப்போது? ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடணும். முதலாவது அவர்தான். எங்க ஆசை நீங்கப்பா, எங்க சொந்தம் நீங்கப்பா. அவரும் பார்த்து பார்த்து கண்ணில் கை வச்சுக்கிறார். என்ன பாடுறாங்க பாட்டு. வெளியே போன ஆசை எங்க போயிடுது? வெளியே போன ஆசை அப்படியே மறந்து அவ்வளவுதான். படிக்கட்டை விட்டு போனதை பிடிச்சி போச்சு. ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படியாக. அதோடு மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில் உண்டாயிருக்கிறது. தேவ ராஜ்யம் எதுல கிடையாதுங்க? பேச்சில் அல்ல. அதுங்க பேச்சில் கிடையாது. நம்ம பேசுறதுதான் நிறைய இருக்குங்க. பேசுறப்ப அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. பேசுறப்ப பேச்சுதான். அதுங்க நம்ம உமக்காக ஜீவனை கூட கொடுப்பாங்க. பேச்சுதான். அதுங்க நம்ம என்ன பண்ணாங்க? பேச்சுதான். தேவ ராஜ்யம் எதுல கிடையாது? பேச்சில் அல்ல. அது கொஞ்சம் இல்ல சார். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் இல்ல சார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். For the kingdom of God is not in word but in power. பவர் அதுக்கு பலத்துல இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண வார்த்தையே சொல்றோம். என்ன பண்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆமென். தேவ ராஜ்யம் எதுல கிடையாது? பேச்சில் கிடையாது. பவர் பலத்தில் இருக்குது. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதி என்ன பண்ணுங்க? பேச்சில் சொல்லக்கூடாதுங்க, செயல்ல காட்டணும். பவர்ல இருக்கு. தேவன் அனைத்த நோக்கம் வந்து சிம்பிளா யோசிச்சிருக்கிறோம். பாதுகாப்பு மிக மிக அவசியம். ஒரு நாட்கள் தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க சித்தம் வைத்திருக்கிறார். உங்கள் பாதுகாப்பு தான் மற்ற ஜனங்கள் தேவனுக்குள் வரப்போறாங்க. தெரியுங்களா? தேவ சித்தம் என்ன? இனி வரும் கால உலகத்துல பயங்கரமான காலங்கள் வரப்போகிறது. தேவ சித்தம் என்ன? தன் ஜனங்களை பாதுகாக்க போகிறார்.
தன் ஜனங்கள் பாதுகாப்பின் மூலமாய் மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல மனிதர்கள் சித்தம் என்ன செய்யும்படியாக பூமியிலே செய்ய வேண்டும். யார் செய்யணும்? எப்படி செய்யணுங்க? ஜெபிப்பதன் மூலமாய் செய்ய வேண்டும். ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடுவதன் மூலமாக செய்யணும். இதெல்லாம் விட்டா செய்யணும்னு சொன்னா அது சும்மா, அது பேச்சு, அது பேச்சு, செயல் கிடையாது. நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. திறந்திருக்க வாசல், திறந்த வாசல் தான். எந்த நேரம் அவரோட பேசலாம், பழகலாம், அவரிடத்தில் எல்லா காரியம் சொல்லலாம். சொல்வதற்குரிய வழிகள் என்ன? நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வருகிறோம் அல்லவா? வாசஸ்தலங்கள் எப்படி எண்ணி வர வேண்டும்? இன்பமாக எண்ணி வர வேண்டும், துதியோடு வர வேண்டும், அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் மாற வேண்டும். இப்படியாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிற இந்த மாதத்தை முடிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும். தேவ ராஜ்யத்தில் கிடையாது, பேச்சுல கிடையாது, பலத்துல இருக்கு, பவர்ல இருக்கு. திறந்திருக்க வாசல், திறக்க போறார் தேவன் வாசலை. வாசல் திறக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு நன்மையான வாசல் திறக்கப்படுகிறது, ஒரு அற்புத வாசல் திறக்கப்படுகிறது, ஒரு மகிழ்ச்சியான வாசல் திறக்கப்படுகிறது, சுகத்தை கொடுக்கிற வாசல் திறக்கப்படுகிறது. கர்த்தர் வாசலை திறக்க முடியும் சித்தம் வைத்து விட்டார். அவர் சித்தத்தை யாரால் தடுக்க முடியும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க முடியும் சித்தம் வைத்தார். பிழையாமல் தடுக்க முடிந்ததா? இல்லையே. பாலாக்கால் இல்லையே, செங்கடலால் இல்லையே, யோர்தானால் இல்லையே, எரிகோவால் இல்லையே. ஆசீர்வதித்தார். பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த ஆண்டு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதில் உட்பிரவேசிப்பதற்குரிய வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வழிமுறை வன்முறையே இங்க வந்துகிட்டே பாருங்க. தேவன் திறப்பார், தேவன் திறக்க போறார். வெண்கல கதமா யோசிக்காதீங்க, திறப்பார். இருப்பதை யோசிக்காதீங்க, தேவன் திறப்பார். சிச்சுவேஷனை பார்க்காத, தேவன் திறந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் திறந்துட்டார், ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டார். அவன் சித்தம் வந்தா அவர் மைண்ட்ல, என் மகளுக்கு பல ஆண்டுகளா இருந்த அந்த வாசலை திறக்க போறேன்ற மைண்ட்ல தான் இருக்கிறா, பேசுறாங்க. அப்படி சித்தம் அதுதான். இயேசு ராஜாவாக யோசிக்கிறார்கள் சீஷர்கள். இயேசுவுக்கும் அங்கே அந்த மலையிலே அங்கே பார்க்கிறோம், அங்கே எலியாவும் மோசை வரும்போது பேதுரு யோசிக்கிறார், கூடாரம் போடும்படி யோசிக்கிறார். அல்ல, பிதாவின் திட்டம் என்ன? சிலுவையில் அறையப்பட வேண்டும். என் மகன் அறிந்தால்தான் இந்த மகன் வர முடியும், இந்த மகன் வர முடியும். அதனால் என் மகன் அறிந்தால்தான் பாலத்துக்கு புறமாக இருக்கிற பிள்ளைகள் வர முடியும் என்ற சித்தம் அவருடைய சித்தம், அவருடைய மைண்ட்ல இருந்தது. மாற்று என்றைக்கு அங்கே ஏவாளும் அங்கே ஆதாமும் பாவம் செய்தாலோ அன்றைக்கு அவருடைய மைண்ட்ல வந்துடுச்சு, மகனை கொடுக்க முடியாது. ஆபிரகாம் மகன் அவருக்கு அவசியம் அல்ல. எப்படி இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு சொந்தம் அல்ல. ஆபிரகாம் மகனாக வாக்குத்தத்தத்தின் மகனாக ஈசாக்கு தான். அதுபோல ஆபிரகாமுடைய மகன் அல்ல, தன்னுடைய மகனையே மீட்பதற்காக சிலுவையினுடைய சித்தம் வைத்தார். அதனால் இன்றைக்கு தேவ சித்தம் நம்மை பூமியில் பாதுகாப்பதுதான். திறந்துதான் வாசல், உள்ள போகலாம். உள்ள போவதற்கும் வருவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்தார். சும்மா இல்லை. ஆனா அதுக்கு வேண்டிய ரூட் எல்லாம் கருத்து வசனம் மூலமாய் காண்பிக்கிறார். எப்படி கண்டு காண்பிக்கிறாரு? தீர்க்கதரிசி வசனம் மூலமாய் காண்பிக்கிறார். எப்படி அணுக வேண்டும், ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் எப்படி வரணும், எப்படி ஆலயத்துக்கு வரணும், எதை தேடணும், எப்படி ஜெபிக்கணும். தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. நீங்க வீட்டுல தனியா ஜெபிங்க. பல மணி நேரம் நீங்க ஓட்டிருக்கோம் இல்ல, தனி பிளான் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அல்லவா அவர், தேவன் அவரு, தேவன். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே ஜெபித்தாரே. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்தார் அல்லவா. காரணம் என்ன? இடம் கொடு, நீதியை நடப்பிக்கணும். அது போல பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டிய நீதி என்ன? ஜெபம். ஜெபம். ராஜ்யத்தை தேடணும், அதான் நீதி. வழிமுறைகள் எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுத்துதான் கண்டிஷன்ஸ். இதுதான் வரணும், வேற ரூட்ல வர முடியும். உலகத்துல பக்க வழியாய் நூதனமான முறையில் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். பரலோக வழி கிடையாது, நூதனமோ ஷார்ட் ரூட்ல கிடையாது. அதுக்கு கிளியர் ரூட் இதுதான். அதாங்க இதான் பைபிள் சொல்கிற வண்ணமாக
யார் ஒருவர் சென்றாலும் கூட. ஆபிரகாம் வழியில் யார் இருக்கிறான்? தரித்திரனாகிய லாசரு. யார்? ஐஸ்வர்யன் எங்க இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். ஒரு சாதாரணமான அந்த ஐஸ்வர்யனுடைய அந்த சாப்பாட்டுக்கு ஏங்கின ஒரு தரித்திரன், அந்த பிச்சைக்காரன் எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். இந்த ரூட்டுக்குள்ளாக நாம் போனதே இல்லை. தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரமாக, தேவனுடைய சட்டங்களின் பிரகாரமாக, தேவ கட்டளை பிரகாரமாய் போகும்போது எனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை நான் சந்திப்பேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். என் ஆண்டவரின் துதியை திறந்த வாசல் இன்றைக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். மனம் திறந்து பேசுவதுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே பிரவேசிப்போம், ருசிப்போம். வாசனுடைய வார்த்தைகளை உட்கொள்கிறேன் ஐயா. அது எனக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் இருக்கிறது. எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. என்ன அனுபவங்கள்! இந்த ஒரு மாதம் தேவன் பேசின வசனங்களை தியானித்து பார்க்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் தியானித்தீர்களா? இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் கர்த்தர் பேசினார்? யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி வந்தது சொல்லுங்க. ஒரு மாதம் தொடர்ந்து இதை பத்தி தான் பேசுறாங்க, வாசலை பத்தியே பேச. காரணம் என்ன? வாசல் திறக்கப்பட்டாச்சு. அவரால் நம்மளை பூட்ட முடியாது. மனமாறி யார் கிடையாதுங்க, மனுஷன் கிடையாது. சொல்லிட்டார் ஆம் என்றும் முடியாது, சொல்ல மாத்த முடியாது. தாவீது காணையிட்டப்பா நான் போய் சொல்ல மாட்டேன். திறந்தார் வாசல். யாருக்கு திறந்தாருங்க? எனக்கு திறந்த வாசல். உள்ளே போவதற்கு ரைட்ஸ் எனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ரூட்டை தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியை பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னும் தொடர் போகிறோம். பல வருஷங்கள் வந்து வித்தியாசமா ஒவ்வொரு மாதம் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வசனங்களை வந்து பகிர்ந்து கொள்வேன். கடந்த ஆண்டு நீதியை குறித்தே கர்த்தர் பேசி முடிக்கும் வரைக்கும் பேசினார். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொல்லி அந்த மகிமையினாலே உங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். அதே போல் இந்த ஆண்டில் கூட வாசனை கொடுத்து இந்த மாதம் மாத்திரம் அல்ல, வருகின்ற நாட்கள் அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார் தெய்வம். அதனால் திறந்துட்டார். நாமே சொல்லுங்க, இதோ அதோ அல்ல, இதோ திறந்த வாசலை முன்னாடி தான் இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க, கிட்ட இருக்கிறாங்க. தொழுகிற அளவுக்கு தான் கிட்ட இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். தெய்வம் தூரம் இல்லை, பட் யாரவர் எவர்லிக்கார் எங்க இருக்கிறாரு? எந்த மனுஷனும் பார்க்காத எவன் இருக்கிறாரு. ஆனாக்க எனக்கு என்கிட்ட இருக்கிறார். அவன் சொல்லுங்க, யாரும் பார்க்க முடியாது. எந்த நாட்டின் அதிபரும் பார்க்க முடியாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பார்க்கலாம், எந்த நாட்டின் அதிபராக இருந்தாலும் கூட. ஆனால் அவரை பார்ப்பதற்குரிய அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வாசல் ஓப்பனாக உள்ள போவோம். அவர் சித்தம் என்ன என்று சொல்லி ஆராயக்கூடிய ஜெபிப்போம், ராஜ்யத்தை தேடுவோம். அவர் பிளான சொல்லுவார், அதை செய்வோம். திறந்துதான் இருக்கு வாசல், திறந்து விட்டார். இந்த ஆண்டு நன்மையான வாசல்கள், மேன்மையான வாசல்கள், சுகம் நிறைந்த வாசல்களை தேவன் திறந்திருக்கிறபடினாலே உள்ளே பிரவேசிக்க நாம் இடம் கொடுப்போம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். கடைசியை வாசிப்போம், அதே 6ஆம் அதிகாரம், அதுக்கு முன் வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உலக ரீதியான பொருட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அஞ்ஞானி தான் தேடுறாங்க. உனக்கு என்ன தேவை யாருக்கு தெரியும்? பரமபிதாவுக்கு தெரியும். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவுக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், அவர் மாம்சமாய் இருந்தவன் யாரும் சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனை பத்தி பேசுறாங்க, பரமபிதாவுக்கு தெரியும். இவையெல்லாம் இதை பத்தி யோசிக்காது. எதை பத்தி யோசிக்காதீங்க? ஐயோ அடுத்த மாசம் என்ன பண்ண போய் யோசிக்காதீங்க. கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த மாசம் எப்படி ஓடிச்சு, நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் போது தெரியலையே. இல்ல, அடுத்த மாதம் அற்புதம் நடத்த போகிறார். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன தேவை அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிற வழியை நாம் கடந்து வருவோம். ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்க. என்ன ஜெபம்? வீட்டிலே தனித்த ஜெபத்தை ஆரம்பிங்க. வாசல் திறப்பதை நீங்க பார்ப்பீங்க.
இரண்டாவது ராஜ்யம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் தான் உலகத்தினுடைய உறவு. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு முன் வச்சீங்கன்னா உறவுல வந்து தெளிவா இருப்பீங்க, கபடு இல்லாம இருப்பீங்க. இயேசுடைய ராஜ்யம் உள்ள வந்ததுன்னா உறவு கிட்டலாம் உண்மையா மாறிடுவீங்க. அந்த அனுபவத்தை நான் பார்க்கிறேன். இயேசு உள்ள வந்தான்னா கபடெல்லாம் போயிடுது நமக்குள்ளாக. ரொம்ப கிளியர். அப்படியே அந்த அந்த ரத்தம் வந்து நமக்குள்ள ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தாங்க. இயேசு ரத்தம் வந்து நம்ம உள்ள வந்து நம்ம அப்படியே ஒரு புதிய மனுஷனை மாற்றுகிறது. அவரையே பார்க்க திறமை கிடையாதுங்க. நான் அன்பு நந்துங்க, அன்பு கூறுவேன். என்ன பண்ணுறது, ஜனங்கிட்ட அன்பு கூறுவோம், உண்மையா அன்பு கூறுவோம், உதத்தில் இல்லை, உண்மையா அன்பு கூறுவோம், மன உடைந்த அன்பு கூறுவோங்க. அந்த ராஜ்யம் உள்ள வரணுங்க. ராஜ்யம் வரணும். என்ன பண்ண, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் ராஜ்யம் வருவதாக உன் சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஜெபம் அல்ல, இதுவரைக்கும் பாரம்பரிய ஜெபமாய் அல்லவா ஜெபித்துக் கொண்டு முடித்து விட்டோம். பெண்டிகோஸ்துடைய ஜெபத்துடைய இறுதி என்னங்க, என் ஆத்துமாவே முடிச்சுன்னா போன விட்டா போதும், போயிடலாமா? அதுக்கு விட்டா வா மாலை 6 மணி கூட என்ன கிடையாது, நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. வேற எதுவுமே கிடையாது. என்னதுங்க, ஒன் டே மேட்ச் வர்றதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் என் ஆத்துமாவை கர்த்தரை முடிச்சுப்பா விட்டா எப்பயாவது யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். முதல்ல ஜெபி. இனி ஒரு நாட்களில் ஜெபம், தனித்த ஜெபம் உங்களுக்கு வேணும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் வந்து சித்தம் தெரியும். ஆலயத்தினுடைய ஐக்கியம் என்னவென்றெல்லாம் விலகிக் கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளுங்க. அவருடைய பாரத்தெல்லாம் சொல்லுங்க. அரக்கவை கூட்டுங்க. தனிமையில் அவர்கிட்ட சொல்லுங்க. வெளியிருந்து சொல்றீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லி முடிச்சு பாருங்க. வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த அனுபவங்கள் வர வேண்டிய கட்டாயத்துக்கு தேவ ஜனங்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டாங்க. இதை மீறியும் நம்ம இன்னும் மெத்தனமா இருந்தா, இன்னும் நம்ம கடினமா இருந்தா வரும் கோபத்துக்கு தப்ப முடியாது. கோபம் உலகத்தை பற்றி எறியும் போது அதுல யாரும் பற்றி எறிய வேண்டியது இருக்கும். ஜெபிக்காவிட்டால் நான் பற்றி எறிவேன். ராஜ்யத்தையும் நீதியும் ஏனோ தோணு சொன்னால் உலகத்தோட தான் என்னுடைய வாழ்க்கை முடியும். என்ன பண்ண முடியுங்க? சுனாமி வந்தாங்க போய் நின்னா யாருக்கு சுனாமி தான்? எனக்கு தான் வரும். கடல்ல யாரு தான் வந்து இல்லை. நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அனுபவங்கள் வர வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இதெல்லாம் உங்களுக்கு. இரண்டாவது மாதம் எல்லாம் உங்களுக்கு கூட தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்க முடியாததான் கூட கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புத தேவன் செய்யப்பட்டு இறங்கி இருக்கிறார். அதுதான் சித்தம். திறந்துட்டான். ஒரு மைண்ட் முழுமையை நான் திறந்துட்டேன்ப்பா. இவ்வளோ வந்து எதை வேண்டுமானா பண்ண எடுத்துக்கொள்வதற்கு வழி என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு வராது. அதை நாம் பின்பற்ற தேவன் நம்மை கிருபை செய்ய கண்களை முடிச்சு வைப்போம். வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் சாலமோன் ஆலயத்தின் வாசல் பரலோகத்தின் வாசலாக சாலமோன் காண்கிறார். அந்த பரமண்டலத்தையே பூமியில் காண்பிக்கிறார் இயேசு. பரமண்டலத்தை, பரலோகத்தை, ராஜ்யத்தை நமக்குள் காண்பிக்கிறார் இயேசு. வருவதாக, எனக்குள் பரலோகம் வருவதாக, பரலோக தேவனுடைய சித்தம் எனக்குள் செய்யப்படுவதாக. ஜெபம். இந்த 2வது மாதம் ஆரம்பிக்க போகிறேன் ஐயா, ஜெபிக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. ஒதுக்குங்க. பல நேரங்களில் எதிர்த்ததுக்கும் நம்ம என்ன பண்ற, ஒதுக்கி அதுல கருத்தா இருக்கிறோம், கவனமா இருக்கிறோம். இல்லை, இதுதான் அவருக்கென்று உருவாடுவதற்குரிய நேரம். செய்து பாருங்க. திறந்த வாசலை பார்ப்பீங்க. ராஜ்யம் தான் எனக்கு முதல்ல, தேவன் தான் எனக்கு முதல்ல, அடுத்தது எல்லாம், அடுத்ததுதான் மற்றதெல்லாம். என்ன உறவா இருக்கட்டும், உயிருக்கு உயிரா இருக்கட்டும், எனக்கு உயிரை கொடுத்தவருக்கு தான் என் உயிர், எனக்கு உயிரை கொடுத்தவருக்கு தான் என் உயிர். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்க வேண்டும். நடத்துங்க ராஜா,
அந்த அனுபவத்தில் போகும்போது திறந்த வாசல் நான் பார்ப்பேன், உள்ள அநேக மேன்மை நான் பார்ப்பேன். திறந்துட்டீங்க, பிரவேசிப்பதற்குரிய வழி என்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டீங்க. கற்றதை அனுதினமும் நாம் அனுசரிக்க கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களை மறவாதே.